அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் தமிழ்நாடு எம்பிக்கள் முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விவாதம் நடத்துவதற்கான அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் என்பது மக்களவையில் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் சார்பாக இன்று வழங்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக மத்திய அரசினுடைய குழுவை அனுப்பி அந்த பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்கு அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்லாமல் உடனடி நிவாரணமாக சுமார் 1000 கோடியை தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் முன்வைத்து நோட்டீஸையும், அதே போல திமுகவுடைய மக்களவை அவைத்தலைவர் TR பாலு சார்பாகவும் 2 நோட்டீஸ்கள் இன்று வழங்கப்பட்டன. அந்த தீர்மான நோட்டீஸ்கள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய அலுவலர்கள் தொடங்கிய உடனே கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் மீதான விவாதம் இருந்தது மறுக்கப்பட்டு மக்களவை சபாநாயகர் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் கடும் அமளி என்பதும் மக்களவையில் ஏற்பட்டதன் காரணமாக தற்போது ஆட்சி வரைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக தமிழ்நாடு வெள்ள பாதிப்புகள் மற்றும் வெள்ள நிவாரணம் மற்றும் புயல் பாதிப்புகள் குறித்து விரிவாக விவாதத்திற்கான கோரிக்கையை வலியுறுத்தி அந்த முழக்கங்கள் என்பதும் எழுப்பப்பட்ட நிலையில் அதன் காரணமாக தற்பொழுது அவையினுடைய நடவடிக்கைகளை 12 மணி வரை ஒத்திவைத்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.